இன்றைக்கு ஏறத்தாழ 20 கோடிக்கு மேற்பட்டவர்கள் இந்த தேசத்தில் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பேசாம பிசினஸ் பண்ண முடியுமா என்றதுக்கு ஒரு நியாயம் கற்பிக்கிறோம். இதற்கு முந்தையவர்கள் அப்படி வியாபாரம் செய்ததில்லையா? அல்லது நபிகள் நாயகம் அவர்கள் காட்டிய வழிமுறை உலகத்தால் கடைபிடிக்க முடியாத வழிமுறையா? எத்தனை பொய்கள் வியாபாரத்திலே சர்வ சாதாரணமாக வியாபாரம் செய்கிறவனாக இருக்கட்டும், வியாபார பொருளை பெறுகிறவனாக இருக்கட்டும், இவன் அவனை ஏமாற்ற நினைக்கிறான், அவன் இவனை ஏமாற்ற நினைக்கிறான். எப்படியாவது அடிச்சு புடிச்சு 500 ரூபாய் சாமான 50 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்துட்டா இவர் கெட்டிக்காரு. ஒண்ணுமில்லாத பொருட்களை தலையில வச்சு கட்டிட்டா அவர் கெட்டிக்காரு. அத்தீன் நசீஹாங்கிற தீன் என்பதை, மார்க்கம் என்பதை பிறர் நலம் நாடுவது எங்க நலன்? அடுத்தவருடைய நலன் எங்கே? என் நலன், என் மனைவியின் நலன், என் பிள்ளைகளின் நலன், என் குடும்பத்தின் நலன், அவ்வளவுதான் எனக்கு. சொன்ன சொல்லில் இருக்கிறோமா? அவன் சொன்னா அப்படி அப்படின்னு பேர் வாங்கி இருக்கிறோமா? இன்னைக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னால் எப்படி நிற்பார்கள் தெரியுமா? சொன்ன சொல்லை காப்பதற்கு நபிகளார் அவர்கள் எப்படிப்பட்ட தியாகத்தையும் செய்வார்கள். ஒரே ஒரு வரலாற்று செய்தி. மக்காவிலிருந்து 2 நபி தோழர்கள் மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து வருகிறார்கள். வழியிலே காவிர்கள் பிடித்துக் கொள்கிறார்கள். வழிமறித்து கேட்கிறார்கள், எங்கே முஹம்மதிடம் தானே செல்கிறீர்கள்? அவங்க சொல்றாங்க, இல்ல இல்ல நாங்க மதீனாவுக்கு போறோம். ரொம்ப ஹிக்மத்தா திரும்ப கேட்கிறான், நீ முஹம்மது கிட்ட தானே போற, நான் மதீனாவுக்கு போறேன். அவன் கேட்கிறது கிட்டத்தட்ட அதே கேள்விதான். ஆனால் இவர் அப்படி எஸ்கேப் ஆக முடியுமா என்பதற்காக வேண்டி இப்படி நெசமா சொல்லு, முகமது தானே போற, நான் மதீனாவுக்கு போறேன். சரி, நீ எங்க போவியோ அது போவியோ தெரியாது, நீ போறத பார்த்தா முகமது சேர போற மாதிரி தெரியுது, நீ மதீனாவுக்கு போ. ஆனா என்ன செய்ய, ஒருவேளை நாளை எங்களுக்கும் முஹம்மதிற்கும் இடையிலே சண்டை நடந்தால் எங்களுக்கு எதிராக முஹம்மதுடைய அணியில் வந்து நீ போர் செய்யக்கூடாது என்று எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்து விட்டு நீ செல். இந்த மாதிரி ஒரு நெருக்கடியான கட்டம் வந்தா யாருதான் செய்ய மாட்டா? எல்லாரும் செய்வோம். மார்க்கத்திலே அனுமதி இருக்கிறது. பொய்யாக கூட செய்யலாம், தன்னை காத்துக்கொள்ள, தன் மார்க்கத்தை காத்துக்கொள்ள மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது. 2 தோழர்களும் சரி சரி நான் உங்களுக்கு எதிராக நாங்கள் சண்டைக்கு வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டு மதீனாவிற்கு வந்து விடுகிறார்கள். மதீனாவிலே பத்ர் போருக்கான ஆயத்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பத்ர் போர்க்களத்தை பற்றி நமக்கு தெரியும். மிக மிக நெருக்கடியான காலகட்டத்தில் நடைபெறுகிற ஒரு யுத்தம். ரமதான் மாதத்துடைய 17ஆம் நாள். உண்பதற்கு உணவு இல்லை. 1-2 பேரிச்சம்பழங்களை சாப்பிட்டு விட்டு ஒட்டிய வயிறோடு போர்க்களத்திற்கு வருகிறார்கள் நபி தோழர்கள். எதிரிகளின் படையிலே 1000க்கும் மேற்பட்டவர்கள் குவிந்து நிற்கிறார்கள். முஸ்லிம்களின் படையிலே 300 சொச்சம் பேர் மட்டுமே இருக்கிறார்கள். போரிடுவதற்கு தேவையான வாலிபர்கள் இல்லை, போருக்கு தேவையான ஆயுதங்கள் இல்லை. மொட்டை வாள்களோடு, உடைந்த கேடயங்களோடு, பற்றாக்குறை குதிரைகளோடு, ஒட்டிய வயிறோடு பத்ர்களத்திற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்படுகிறார்கள். 2 நபி தோழர்கள் வந்து கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நாங்கள் ஹிஜ்ரத் செய்கிற நேரத்தில் காவிர்கள் இப்படி எங்களிடத்திலே ஒன்று கேட்டார்கள். ஆம், நாங்கள் சண்டைக்கு வர மாட்டோம் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டோம். இப்பொழுது நாங்கள் அதை கடைபிடிக்கவா அல்லது அதை தூக்கி கடாசி விட்டு அல்லாஹ்வின் மார்க்கத்தை நிலைநாட்டுவதற்காக உங்களோடு போருக்கு வரவா என்று கேட்கிறார்கள். நாம என்ன சொல்லி இருப்போம்? கொஞ்சம் ரசிச்சு நீங்க கேட்கணும் இந்த செய்திகளை. உங்களுடைய கற்பனைக்குள்ளே நபிகள் நாயகத்தை இறக்கி நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம். வெறும் வரலாற்று செய்தியாக கதை கேட்பதாக கேட்டால் இதனுடைய தாற்பயம் விளங்க. நீங்க இந்த இடத்துல நின்றுகிட்டு முடிவெடுக்கணும். உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழல், ஒரு நெருக்கடி, அப்படிப்பட்ட நேரத்தில் நீங்கள் என்ன முடிவெடுப்பீர்கள்? நான் என்ன முடிவெடுப்பேன்? ஆமா ஆமா, அவன்கிட்ட கொடுத்த வாக்குறுதி ஒரு வாக்குறுதி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அளிக்கிறதுக்கு வந்துகிட்டு இருக்கிறான். இப்பதான் வாக்குறுதியை காப்பாற்றணுமா? தூக்கி கடாசிட்டு போருக்கு வேணான்னு இருப்போம்.
நபிகளார் சொல்லுகிறார்கள், நஃபீலஹும் பிஅஹ்திஹிம் வ நஸ்தஈனுல்லாஹ தஆலா அலைஹிம். தோழர்களே, நீங்கள் அவர்களிடத்திலே கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள், அல்லாஹ்விடத்திலே எங்களுக்காக துஆ செய்யுங்கள், அல்லாஹ் நமக்கு வெற்றியை தரட்டும் என்று. எவ்வளவு இக்கட்டான கட்டத்தில் சொல்லப்படுகிறது, அதான் கவனிக்கணும். இன்னும் சொல்ல போனா ரசூலுல்லாஹ்வே அல்லாஹ்விடத்திலே கதறிக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இது தஸ்தகீஸூன ரப்பக்கும், நீங்கள் உங்கள் இறைவனிடத்திலே உதவி தேடினீர்கள், அதை நினைத்து பாருங்கள். ஃபஸ்தஜாபலக்கும், உங்களுடைய கேட்ட உதவிக்கு அல்லாஹ் பதிலளித்தானே, அந்த வரலாற்றை நினைத்து பாருங்கள் என்று பத்ர் போர்க்களத்தை நபிகளாருக்கு மீண்டும் அல்லாஹ் பிற்காலத்தில் நினைவுபடுத்துகிறான். அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டு. நாளை காலையில் பத்ர் யுத்தம். முதல் நாள் இரவில் நபிகள் நாயகம் தூக்கம் தொலைத்தவர்களாக தங்களுடைய குடிலுக்குள்ளே அமர்ந்து இறைவனுக்கு முன்னால் சுஜூதிலே வீழ்ந்து கையேந்தி பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். கண்கள் கண்ணீரை வடிக்கிறது. அல்லாஹ்விடத்திலே சொல்லுகிறார்கள், அல்லாஹும்ம இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபத வ லன் துஅபத் அபதா. இறைவா, இந்த படை அழிக்கப்பட்டால் இனிமேல் பூமியில் நீ வணங்கப்பட மாட்டாய். அல்லாஹ், வேற யார் இருக்கிறா? மொத்தமா நான் 13 வருஷம் மக்காவில பிரச்சாரம் செய்து 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 திரட்டிய ஒட்டுமொத்த கூட்டத்தை முன் வந்து நிறுத்தி இருக்கிறேன். எல்லா மக்களையும் கொண்டு வந்துட்டேன். ஊருக்குள்ள பொம்பளைங்க தான் மிச்சம் இருக்கிறாங்க, குழந்தைங்க தான் மிச்சம் இருக்கிறாங்க, நோயாளி தான் மிச்சம் இருக்கிறாங்க. இந்த கொள்கையை தன் தோள்களில் தூக்கி சுமக்க வேண்டிய அத்தனை சொந்தங்களையும் களத்திற்கு அழைத்து வந்து விட்டேன். இறைவா, இந்த படை அழிக்கப்பட்டால் எங்க போவான்லாம்? நபிகளாருடைய மேனியில் கிடக்கிற மேல் துணி கீழே விழுகிறது. அபூபக்கர் சித்திக் அவர்கள் அதை எடுத்து போர்த்தி விட்டு நபிகளாருக்கு ஆறுதல் சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்கள் இறைவனிடத்திலே நீங்கள் கேட்க வேண்டிய அளவிற்கு கேட்டு விட்டீர்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அழுகையும் பிரார்த்தனையும் பார்த்துவிட்டு அபூபக்கர் சித்திக் அவர்கள் நபிகளாருக்கு ஆறுதல் சொல்கிறார்கள். அப்படியானால் எப்படிப்பட்ட ஒரு கையறு நிலை! வெற்றி கிடைக்குமா? வெற்றி பெறுவோமா? கண்ணுக்கு தெரிந்த சாத்தியம் இல்லையே. அன்றைய தினத்தில் அமர்ந்து கொண்டு இந்த இரண்டு படையையும் ஒப்பிட்டு கருத்து சொல்லுங்கள் என்று கேட்டால் யாரும் சொல்லுவார்கள், நபிகளாருடைய படை போருக்கு செல்லவில்லை, அது படுகொலைக்கு செல்கிறது என்று சொல்வார்கள். ஏன்னா கண்ணுக்கு முன்னாடி தெரியுது, அங்க அவன் வச்சிருக்க வாள் என்ன, அவங்க வச்சிருக்கிற ஆயுதம் என்ன, அங்க போரிட வந்திருக்கிற வீரர்களுடைய பலம் என்ன, அவர்களுடைய எண்ணிக்கை என்ன, அங்க இருக்கிற குதிரைகள் என்ன, அவர்களை குஷிப்படுத்துவதற்கு தேவையான வேலைகள் என்ன, எல்லாம் பல மடங்கு அதிகம் இருக்கிறது. இங்கு எல்லாம் பற்றாக்குறையிலே இருக்கிறது. சாக போகிறார்கள் என்று சொல்லுகிற அளவிற்கு நிலவை படுமோசமாக இருக்கிற தருணத்திலே 2 பேர் கிடைத்தால், தண்ணிக்குள்ள சாக போற நேரத்துல துரும்பு கிடைச்சாலும் புடிச்சுக்கிட்டு தொத்த நினைப்பாங்க. அந்த துரும்பு இவனை காப்பாத்தாது. ஆனால் என்ன நினைப்பான், என்னமாவது கிடைக்கு, புடிச்சிருவோமே, எந்திரிச்சிருவோமே, தப்பிச்சிருவோமே அப்படின்னு நினைப்பான். அப்படிப்பட்ட நேரத்திலே 2 தோழர்கள், 2 வாலிபர்கள் வருகிறார்கள். நாங்கள் போரிட வரட்டுமா என்று கேட்கிறார்கள். இல்லை இல்லை, நீங்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுங்கள், அல்லாஹ்விடத்துல துஆ செய்யி, அல்லாஹ் வெற்றியை தருவான், நீ தேவையில்லை. ஆனால் இன்றைக்கு வாக்குறுதி என்பது இன்றைக்கு சர்வசாதாரணமாக ஒரு நாளைக்கு 50 வாக்குறுதியாவது மீற வேண்டும் என்று உறுதி எடுத்துக் கொண்டவர்கள் நம்மிடத்தில் அதிகம் பேர். என்ன வந்துட்டீங்களா? இந்த பாருங்க 10 நிமிஷம். இதே 10 நிமிஷத்தை 10 தடவை சொல்லுவார் பாருங்களேன். எங்க இருக்கிறீங்க? இந்த கிட்ட வந்துட்டாங்க, 10 நிமிஷம். எங்க கரெக்டா சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லைங்க, 10 நிமிஷம். எப்ப 3ஆவது தடவை? இதெல்லாம் 1/2 மணி நேரத்துக்கு முந்தையும் சொன்னேன். எத்தனை பேர் இதுல கவலை கொண்டிருக்கும் யோசித்து பாருங்கள். நீங்க நினைக்கிறீங்க ஒரு பெரிய மேட்டரா, இது என்ன பெரிய ஏமாத்துறதா, பெரிய வாக்குறுதி பெறதா, இதுல என்ன நடந்துருச்சு? இதிலே சரி செய்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அல்லாஹ் அதன் மூலம் வளர்ப்பான். நபிகளார் அப்படித்தானே பார்த்தார்கள். இதுவா அற்பமே என்று ரசூலுல்லாஹ் பார்க்கல. அற்பத்தை கடைபிடித்து பாருங்கள், அதன் வழியாக அல்லாஹ் மாற்றத்தை தருவான். இதை கூட கடைபிடிக்கிறார்களே. 2 நிமிஷம்னா 2 நிமிஷம், 2 நிமிஷத்துல வர முடியாதா? 2 மணி நேரம் 2 மணி நேரம். உள்ளதை சொல்.